கைஸ், வெல்கம் பேக் டு கோமாளி வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுனாமி. அந்த சுனாமி கேம் பிளே பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிருந்தோம். இது நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருந்தோம். அதுபோல் இது இருக்காது. நம்ம இது எல்லா மேட்சும் ஜெயிச்சே ஆகணும். இப்படி தான் ஒரு தானே சொல்கிறோம், ஆனால் ஜெயிக்க மாட்டேருமே. இப்போ என்ன இடம் இது? இடம் பேரே காமிக்கல, அதுக்குள்ளே சொல்கிறேன். சரி வாங்க, நம்ம மேலே ஏறுவோம். இந்த வாட்டி இந்த சுனாமியும் ஐயோ வந்துடுச்சு. வரலன்னு நினச்சேன், ஆனால் வந்துடுச்சு. அதுக்குள்ளே ஏதாவது எவனாவது கீழே விழுவுறோம். எல்லாம் என்னென்னு மாம்போம். மரம்லாம் அடிச்சிட்டு போகுது, இருக்கிற மரம் எல்லாமே. எவனாவது கீழே விழுங்களேன்டா, அப்போலாம் ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஆனால் கீழே விழ மாட்டீங்கன்னா சரி உளுந்தா நம்மளுக்கு நல்லது, உழுவுலன்னா அவனுக்கு நல்லது. நம்மளுக்கு ஏன் நல்லதுன்னு சொல்லனா, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எவனாவது பார்த்து சிரிக்கிறதுக்கு. ஆனால் எவனும் கீழே விழ மாட்டேங்கிறானே, அதுதான் ஒரே கஷ்டமாக போச்சு இந்த மேட்ச்சில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியோ முடிஞ்சிடும். இது என்ன இன்னொரு வேவா? முடியுதா? நான் பயந்தே போய்ட்டு அந்த ப்ளூ கலரில் வரதை பார்த்து சரி எல்லோரும் இறங்குங்க, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். மேலே அப்படியே கூட்டம் மாதிரி ஏகப்பட்ட பேர் தப்பிச்சிருக்கோம். அப்படியே இது என்ன இடம்? பார்க்கவே அட்டைப்பட்டியில் செஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு நாள் நிஜமான அட்டைப்பட்டியில் தான் செஞ்சுருப்பாமோ. நம்மளும் இது மேலே ஏறி பார்ப்போம். ஏறிட்டோம். அட்டைப்பட்டியில் செஞ்சுருப்பாங்க போல். அட்டைப்பட்டி செஞ்ச வீடு மாதிரி தான் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னு சொல்ல மாட்டேன். சொல்கிறதுக்குள்ளே வீடு அடிச்சிட்டு வந்துடுச்சு. நான் நினச்ச மாதிரி அட்டைப்பட்டியில் தான் செஞ்சுருக்காங்க. ஒரு நாள் நம்ம நிற்கிறது மட்டும்தான் கல்லில் செஞ்சுருப்பாங்களோ. அட்டைப்பட்டியை கம் போட்டு வரப்பே சந்தேகமாக இருந்தது, கல் மாதிரி இல்லையேன்னு நினச்சிப்பா. நான் பார்த்தா அதே மாதிரி தான் தெரியுது. இப்போ இதில் எவனா அது கீழே விழுறானா இல்லையான்னு பார்க்கணும். யாரும் இவன் மேலே மட்டும் கொடை பிடிச்சிக்கிட்டு இருங்க. நம்மளால் இது மேலே நிற்க முடியுமா? இல்லை முடியல நம்மளாலாம் அது மேலே. அவன் கையில் அந்த அம்பர்லாவோட கையில் பிடிக்கிற அந்த குச்சி மாதிரி இருக்கும்ல, அதுவே இல்லாமல் கொடை அவனுக்கு மேலே பறந்துட்டு இருக்குது. அடித்ததில் வீடு பறந்துடுச்சு. இப்போ என்ன இருந்தோன்னா, இது 2வது ரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது 2வது ரவுண்டு தான். இந்த 2வது ரவுண்டில் வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பிளேஸில் அங்கே ஒருத்தன் கீழே அப்படியே மாட்டிக்கிட்டான். ஹேங் ஆகிடுச்சு போல். நின்ற இடத்துல 3 வாக் பண்ணிட்டு இருக்கேன். சரியாக காமிக்க முடியல, ஏன்னா நம்ம மேலே ஏறுறதுங்கிறதுனால. இப்போ இவன் மேலே தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இவன் மட்டும் நகுதான் நம்ம காலி. இப்போது நகராமல் நில்றா. அப்படியே இதே மாதிரியே நின்றால் நான் தப்பிச்சிடுவேன், இல்லை நானும் கீழே விழுந்துருவேன். ஏன்னா நம்மளே கீழே குடிச்சிடலாமா? அப்போ மேலே ஏறிட்டேன். இனிமேல் எவனாக இருந்தேன், இனிமேல் எல்லாருமே நகுந்தா தான் நம்ம சொல்லி முள்ள நகர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. எவனும் கீழே விழ மாட்டேங்கிறானே. நம்ம ட்ரீ மட்டும்தான் நம்ம இடத்துல செம்ம ஜஸ்ட்டு. அங்கே கீழே ஒரு சென்டிமீட்டர் கூட கேப் இருந்திருக்காது. அவ்வளோ இதில் போயிட்டு வந்துருவோம். ஒரு எல்லாம் தப்பிச்சிட்டு இந்த ரவுண்டா, திருப்பி இந்த ரவுண்டா இதுலையாவது எவனாவது கீழே வந்து காமெடி சம்பவம் நடக்குதான்னு பார்ப்போம். யாருன்னு இந்த மாதிரி ரோப்ளாக்ஸ்லேயும் பார்க்க வித்தியாசமாக இருக்கான். கால் உண்மையான மனுஷன் மாதிரியே. ரோப்ளாக்ஸ் காலையே இந்த டப்பா டப்பா உடம்பும் தான். அவனுக்கு மட்டும்தான் என்ன உண்மையான இது மாதிரி வச்சுருக்கான். இந்த ரவுண்ட் அவன் அவுட் ஆனால் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு அவளை பார்த்தாலே ஒரு டவுன் வித்தியாசமாக தெரியுது. அவனோட ஐடி பேர் என்னன்னு பார்த்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். எங்கடா இருக்காங்க? நம்ம கொஞ்ச நேரம் இங்கே நிற்போம். வந்துடுச்சு யாருது இதுவும். அது கீழே போய் விழுந்துட்டு நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது. இன்னொருத்தனும் விழுந்துட்டான். போதும், ஏன்டா இங்கே இவ்வளோ இடம் இருக்குது, ஏன்டா அவ்வளோ இது போய் கீழே விழுவுறீங்க? அந்த ஹைட்டாக அதோ இங்கே குச்சிட்டு இருக்கான். அவன் ஐடி பேர் என்னன்னு தான் சரியாக தெரியவே மாட்டேங்குது. அப்பாடா, இதில் சுனாமி போயிடுச்சு. அவன் ஐடி பேர் என்னன்னு கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. அந்த மேலே இருந்ததுனால இங்கே ஒருத்தர் சைடில் வித்தியாசமாக மண்டையில் வாழைப்பழம் வச்ச மாதிரியே நிற்கிறான். அவன் முன்னாடி ஓடுறான். எங்கே போகிறான்? இது இருக்கான். இன்னும் குச்சி ஓடிட்டுருக்கான். அவரால் ஐடி பேரை பார்க்கக்கூடாதுன்னே பண்ணுறான்னா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு திருப்பி அந்த அட்டைப்பெட்டி வீடா. இப்போ திருப்பி மேலே ஏறலைன்னா நம்ம காலி ஆகிடும் போல. எவனாவது வந்து ஏற்றி விடுங்கண்ணா மேலே. ஐயோ, எவனோ வரமாட்டேங்கிறான் கீழே. அது இடிச்சதில்ல, எப்படியாவது தப்பிச்சிடணும். ஐயோ, எவனும் மேலே ஏற்றி விட மாட்டேங்கிறானே. போச்சு, சுனாமி மேலேயே வந்துச்சு. நம்ம உள்ளே போய் சேஃபாக நின்றுப்போம்.
எங்கள் மேலே வெளில போகிறது தான் வேஸ்ட்டு. எப்படியும் அந்த ஐயோ இந்த இடம் இருக்கிறதுனால தான் தப்பிச்சிருக்கோம். இல்லைன்னா அவ்வளோதான். இந்த படிக்கட்டுலலாம் நின்றோன்னா காலி ஆகிடும். அந்த அடித்த இடியில் அதுக்கு நம்ம எங்கேயோ பறந்து போய் விழுந்துருமா. இது வரைக்கும் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ரவுண்டு கூட அவுட்டே ஆகலை. இதே மாதிரியே இந்த மேட்ச் ஃபுல்லாக அவுட்டே ஆகாமல் இருந்தோன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் பேர் வரும். காப்பாற்றிக்கலாம். இவன் அவுட் ஆகாமல் விளையாடுறான், சூப்பராக விளையாடுறான்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ இந்த லெவலும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாமா? சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்கடா. எப்படின்னா பொறுமையாக பண்ணிகிட்ருந்தேன். நெக்ஸ்ட் லெவல் வர போகிறோம். மேலே வின்னர்ஸ் பேர்லாம் வந்துடுச்சு. வெயிட்டிங் ஃபார் அ மூமெண்ட்டா. சீக்கிரம் தாங்கடா. இப்போ திருப்பி மேலே வந்து தூக்கி போடுவாங்க. டவரா? என்ன டவர்? இந்த மாதிரி டவருன்னு உனக்கு கேள்வி. திருப்பி இந்த இடமா? இப்போ ஏதாவது காமெடி சம்பவம் நடக்குதா? இந்த மாதிரி நம்ம இதில் போய் ஏறி நிற்போம் ஏதாவது நடக்குதான்னு பார்க்குறதுக்கு. நம்ம போகிற இதுலேயே அந்த உண்மையான மனுஷன் மாதிரி இருக்கிறவன் வந்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் எல்லாம் போங்கண்ணா, நான் பொறுமையாக நின்று பார்த்துட்டு வரேன். சுனாமி வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் போங்க, நான் பொறுமையாக நின்று பார்த்துட்டே வரேன். ஓகே எல்லாம் இதுக்கு மேலே கீழே நின்றாலும் நம்ம காலி ஆகிடும். அதனால மேலே வந்தாச்சு. ஏதாவது ஒரு காமெடி சம்பவம் கூட நடக்க மாட்டேங்குது. அது ஜஸ்ட் மிஸ் நம்ம போய் கீழே விழுந்துருமோ. அங்கே ஓய் ஹேர்ஷா ஐடி பேர். யார்ரா அவன் அவ்வளோ ஜஸ்ட்டில் போய் நிற்கிறான்? வாரியர் எக்ஸ்டி. செம தைரியமான ஆளாக இருப்பான் போல. அவ்வளோ கீழே போய் நின்றுட்டு இருக்கான். உனக்கு ஒரு சல்யூட். அட பாவி, சல்யூட்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளே அவனை தள்ளி விட்டு கொண்டுட்டீங்களேடா. இன்னும் ஒரு செகண்ட் அவன் உயிரோடு இருந்தானா மேட்ச் ஜெயிச்சிருப்பான்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி விட்டு அவுட் ஆனது நம்மளுக்கு என்ன கவலை? அவனுக்கு தான் கவலை. என்னடா நம்மளுக்கு தள்ளி விட்டாங்களேன்னு. நெக்ஸ்ட்டு மேப் என்ன? இன்னும் ஒரே புகையாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் எப்பவுமே போட்டுக்கிறது தான் இருக்குது. ஓகே நம்ம எல்லோரையும் வர விட்டு நிற்போம். ஐயோ இவனுங்களை நம்மள விட மாட்டாங்க போல. என்ன எல்லோரும் தள்ளி விட்றாங்க? கீழே தள்ளி விட்றாதீங்கடா, மேலே தள்ளி விட்றதுக்கு. சுனாமி இதுக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி அப்படியே ஃப்ரீயாக நின்றுட்டு இருந்தது. ரொம்ப பெருசாக ஆளாக வராங்க. யாராவது வந்து நில்லுங்கடா. அந்த ஹைட்டாக இருக்கிறவங்க வந்தானா கொஞ்சம் வசதியாக இருக்கும் நம்மளை ஏற்றி விட்றதுக்கு. ஆனால் ஆளையே காணுமே. இதோ வந்துட்டான்ல, இவனை தான் சொன்னேன் அந்த ஹேர் ஷீனு வித்தியாசமாக இருக்கான். இங்கே இவன் மேலே ஏறி போனவ. கொஞ்சம் நில்றா. யாரா அந்த வாழைப்பழம்? இப்போ சேம நம்மளுக்காக அப்படியே நிற்கிறான். இதை நம்ம கீழே போய் விழுந்துடக்கூடாது. திருப்பி கீழே உண்டா அப்படின்னு. அடப்பாவி. இப்போ பண்ணால் பார்த்தீங்களா ஒரு காமெடி? அதுதான் அல்டிமேட்டிவ் பண்ணதுலையே. எனக்காவது வழி விட்டு மேலே அனுப்பிச்சி விட்ருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த பக்கம் குடிச்சு இந்த பக்கம் குடிச்சு கடைசியில் தண்ணிக்குள்ளேயே குடிச்சின்னா இந்த மாதிரி எங்கேருந்துடா வரீங்க விளையாடுறதுக்கு? நீங்கள் மட்டும் அது மட்டும் புரியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறையா காமெடி மூமெண்ட் எல்லாத்துலேயும் நடக்கும். சில டைம் சோகமான மூமெண்ட் நடக்கும், சில டைம் துரோகம் மூமெண்ட் நடக்கும், சில டைம் என்னென்னா பக் மூமெண்ட் நடக்கும். அதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சைரன் காப்பில் நம்ம கரெக்டான க்ரீன் கலர் பட்டன் கொடுத்தோம், அது வரவே இல்லை. அந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நடந்திருக்காலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மோடு விளையாடுறது தான் பெஸ்ட்டு. இந்த எஸ்கேப் ஆகிற மோடு விளையாடுறது எனக்கு வரமாட்டேங்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஜாலி மோட்ஸாக போட்டுட்ருக்கேன். சில இது நம்ம இது எஸ்கேப் பண்ணணும். ஏதாவது பண்ணனாலே பக் ஆகிடும் போல். ஸ்டார்டிங்லேருந்து அவ்வளோ தூரம் வந்துட்டு பக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? நான் அது ஃபஸ்ட்டு வந்து எஸ்கேப் ஆகிடலான்னு தான் அந்த சைரன் கம்மி வீடியோ எடுத்தேன். ஆனால் அந்த உங்களுக்காக நான் அந்த இதை நடக்குது இந்த மாதிரி வெளில காமிக்கிறதுக்காக நான் அதை அப்படியே எடுத்து யூடியூப்பில் போட்டுட்டேன். நான் எஸ்கேப் ஆகணுன்னு தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துனே தவிர இந்த இதை காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோவே எடுக்கல. அது மேட்சிங் நடுவில் வந்ததுனால அப்படி நான் காமிச்சேன். ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போனால் இந்த ரவுண்டில் பேசியே டைம் ஓடிடுச்சு ஃபுல்லாக. நான் இப்போ எதுக்கு அந்த சைரன் காப்பி இது காமிச்சேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஏன் தெரியுமா இங்கே 2வது ரவுண்ட் ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த நான் வீடியோ ரெக்கார்டு எடுக்கவே மறந்துட்டேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏன்டா காமிங்க என்னென்னா ரெக்கார்டு எடுக்கவே மறந்துட்டேன் வீடியோ எல்லாம். அதனால தான். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இனிமேல் நம்ம சொல்லிக்கலாம் தைரியமாக. என்ன கோமாளி வேர்ல்டுனா சேனலுன்னு நினச்சிங்களா? சேனல் இல்லைடா, பிராண்டு. அவ்வளோதான். நம்ம டைலாக் சொல்லச்சு
ஏண்டா உனக்கு என்ன நான் நிம்மதியாக ஒரு டைலாக் சொன்னால் பொறுக்காதாடா. நான் பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருந்தேன். நான் குதித்தேன். அங்கே ஒரு ஓட்டை இருந்தது, அதை பார்க்காம உள்ளே குதிச்சிருந்தேன், தண்ணியில் போய் மாட்டிக்கிட்டேன். சரி ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.